ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம், இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். மணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவன் அருமொழியா. ஆலய மணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவன் அருமொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம், இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். திருச்சி மறை மாவட்டம் குளித்தலை பங்கு லாலாப்பேட்டை திருக்குடும்ப ஆலயத்தினுடைய 100ஆண்டு விழா சமயத்திலே நாம் அனைவரும் மகிழ்ந்து இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு இந்த இடத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருந்து வருகிறது. ஆலயம் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று தமிழர் மரபு சொல்கிறது. ஔவையார் கொன்றை வேந்தன் என்ற நூலிலே ஆலயம் தொழுவது சாலவும் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆலயத்தின் முதன்மையும் முக்கியத்துவமும் இந்திய மரபிலும் தமிழ் மரபிலும் கிறிஸ்தவ மரபிலும் மையமானது என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். எருசலேம் ஆலயம் யூத மக்களுக்கெல்லாம் தலைமையிடமாகவும் கடவுளின் மிகப்பெரிய வழிபாட்டு தலமாகவும் மக்களை ஒன்றிணைக்கிற உயிர் சக்தியாக விளங்கியது. அதுபோல லாலாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயமும் இந்த பகுதியில் உள்ள மக்களையெல்லாம் இணைக்கிற ஒரு சக்தியாக, கூடுகையின் கூடாரமாக, இறைவன் இல்லமாக இருப்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த பகுதியிலே 8-10 கிராமங்கள் இருக்கிறது. இந்த ஊரில் மட்டுமே இது ஒரு பேரூராட்சி. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருந்தாலும் இந்த ஆலயம் இந்த ஊர் மக்கள் எல்லோருக்குமே ஒரு வழிபாட்டு தலமாக பயன்படுகிறது. ஜாதி மத வேறுபாடின்றி இந்த திருவிழாவிலே எல்லோரும் பங்கேற்கிறார்கள். இந்த 100ஆண்டு சமயத்தில் இது ஒரு சிறந்த தருணம். இந்த ஆலயம் ஆரம்பத்தில் ஜென்மராக்கினி மாதா என்ற கோயில் என்று அழைக்கப்பட்டு வந்தது. பிறகு இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள ரயில்வே குட் செட்டில் அந்த பேக்கனில் ஒரு மூட்டை இருந்தது. அந்த மூட்டை ஐரோப்பா கண்டம் யுகோஸ்லேவியா நாட்டின் முகவரியிட்டு
அது வந்து சூசையப்பர், மாதா, குழந்தை இயேசு 3 பேரும் சேர்ந்துள்ள ஒரு திருக்குடும்பமாக இருந்தது. அந்த கோட்டை இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்பொழுது ஆலயம் இருக்கிறது. இதை நாம் என்ன செய்வது? மறுபடியும் ஐரோப்பாவுக்கு அனுப்ப முடியாது. ஆகையால் இந்த ஆலயத்தை நிர்வாகத்தை ஒப்படைக்கலாம் என்று அவர் முடிவு செய்து அந்த திருக்குடும்ப சொரூபத்தை ஆலயத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த திருக்குடும்ப மாதா வந்து ஒரு செங்கல் சுவர் ஒட்டினால் கட்டப்பட்ட ஆலயமாக இருந்தது. இருந்த போதிலும் எங்கள் அப்பா வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து 1971 இந்த ஊருக்கு வந்தார். அப்போ வந்த பொழுது இங்கே ஒரு 5 கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் இருந்தது. அருளானந்த ஃபாதர் வந்தபோது பீடசிறுவாக இருந்தவர் நமது ஆயர் அவர்கள். குளுத்தலை பங்கிலிருந்து அருளானந்தம் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருவார். அப்போ வரும்பொழுது நம்ம ஆயர் அவர்கள் சிறுவனாக இருக்கும் பொழுது புகைவண்டி நிலையத்துக்கு சென்று அவரை அழைத்து வந்து பூசை உதவிகள் செய்து இங்கு பூசை நடைபெற்று வந்தது. பங்கு தந்தை வந்து பூசை நினச்சி ஒரு கூட்டம் போடும்போது நான் வந்து அந்த கோயில் சுற்றுப்புற சுவரை எழுப்பி ஒரு திருவிழா நடத்திட்டு தான் நான் இறப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் பங்கு தந்தை நாங்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு ஆச்சரியமாக நினைத்தோம். எங்கள் அப்பா வந்து 2000 இந்த ஆலயம் இடிக்கப்படும் வரை எங்கள் அப்பாவுக்கு நினைவு இருந்தது. அன்ன வரைக்கும் இந்த கோயிலுக்கு சைக்கிளே சென்று டொனேஷன்லாம் வாங்கிட்டு வந்து இந்த காம்பவுண்டெல்லாம் கட்டி இது பண்ணார். பிறகு அந்த கோயில் இடிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு பைட்டோன்ராஜ் பங்கு தந்தையாக இருந்த பொழுது இந்த மண்ணின் மைந்தர் இந்த ஊரிலே தான் அவர் பிறந்தார். ஆகையால் இந்த மக்களும் 5 பேராக இருந்தாலும் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, இப்போ இந்த நாமளும் மண்ணின் மைந்தராக இருக்கோம், இந்த ஊருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி திருச்சி ஆயரிடம் பேசி கடுமையான முயற்சி எடுத்து இந்த ஆலயத்தை அவர் கட்டினார். இங்குள்ள மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள், இந்த ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே இறைவேண்டல் புரிவது, மிக மிக தூய்மையாக பராமரிப்பது, எல்லா குடும்பமும் இந்த கோவிலுக்கு உழைப்பது என்பதை சிறப்பாக பார்க்கிறேன். திருவிழா தேர் இந்த காரியத்தில் ஜெபமாலை, பக்தி இந்த இதோடு ஒழுங்காக செல்வது பிற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல சமயத்தில் நான் அதை மெச்சி பேசியிருக்கிறேன், பங்குத்தளத்தில் கூட பேசியிருக்கிறேன். இங்கே போனால் பக்தி இப்படி இருக்குது, அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இவங்க திருவிழா கொண்டாடுறாங்க. அது மாதிரி மற்ற ஊர்களில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற கிராமங்களையும் பங்குத்தளத்தில் நான் அதை இவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறேன். அந்த அளவிற்கு மக்களுடைய அந்த ஈடுபாடும் பக்தியும் சிறப்பாக இருக்குது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் வருடாந்திர தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 2வது வாரம், அதாவது 2வது வாரம் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 தினங்களில் மிகவும் கோலாகலமாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. 1வது அன்று வியாழக்கிழமை அன்று குழந்தை இயேசுனுடைய தேர்ப்பவனி. அதை முன்னிட்டு அன்றைய தினமே இயேசு சபை சகோதரிகள் நடத்தும் ஹோலி மதோனா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மைதானத்தில் அனைவரும் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது திருக்குடும்ப ஆலயத்தினுடைய திருக்கொடி அர்ச்சிக்கப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக, அதாவது சுமார் 1 கிலோமீட்டர் சுமார் ஊர்வலமாக அங்கிருந்து புறப்பட்டு இசை முழக்க, பேண்டு இசை முழக்க மாணவர்கள், இறைமக்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழந்தை இயேசுனுடைய புகழ் பாடியும் அன்னை மரியாவினுடைய மங்களவார்த்தை ஜெபம் செய்தும் அங்கு வர வழியிலே வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஜெபம் செய்தும் வந்து இரவு இங்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலிக்கு முன்னதாக திருக்கொடி ஏற்றப்பட்டு பிறகு அன்றைய தினம் அனைவருக்கும் அன்பின் விருந்து அழைக்கப்படும். அதன் பிறகு 2வது நாள் வெள்ளிக்கிழமை மாதா, அதாவது மாலை 6 மணிக்கு மாதா சப்பரம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சுமார் தெருக்கள் வழியாக அனைவரும் மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டு மாதாவினுடைய புகழ் பாடி மங்களவார்த்தை ஜபம் செய்து அதற்கு பின் திருப்பலியும் பின்னாடி அனைவருக்கும் அன்பின் விருந்தும் வழங்கப்படும். 3வது நாள் தான் எங்களுடைய ஆலயத்தினுடைய மிக சிறப்பான தேர் திருவிழா, ஆடம்பரமான அலங்கார தேர்ப்பவனி நடைபெறும். அந்த தேர்ப்பவனியிலே மிக்கேல் சம்மனசு தூதுவர் முன்னால் செல்ல, அதற்கு பின் புனித அந்தோணியார் சிறுவமும், பின்னால் அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய சிறுபம், பின்னால் திருக்குடும்ப சிறுபம் ஆகிய 4 சிறுபங்கள் பங்கு தந்தையர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்பட்டு பின் ஆடம்பரமாக தேர்ப்பவனியாக சுமார் 1.5 கிலோமீட்டர் லாலாப்பேட்டை கிராம மக்கள் தெருக்களின் வழியாக பவனி வரும். இதே நேரத்தில் இந்த விழா இவ்வாறு 37 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய மூதாதையர்கள் பல பேர் உதவி செய்திருந்த போதிலும் இங்கே சுற்றியுள்ள அனைத்து ஹிந்து மற்றும் முகமதிய சகோதரர்கள் தான் இந்த திருவிழா இவ்வாறு சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும், இது நமது ஏதோ கிறிஸ்தவ கோயில் என்று நினைக்காமல் தம்முடைய கோயில் என்று ஒவ்வொருவரும் நினைத்து அவர்கள் மிகவும் உதவி செய்வார்.
திருக்குடும்பத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் இனிய வேளையில் 3ஆம் நாளான தேர் திருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்து இருக்கும் நம் ஆயர், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித வளனார் அன்பியத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். 100 ஆண்டுகளாக நம்முடைய கடவுள் தன்னுடைய கூடாரத்தை அமைத்து நம்மோடு ஒருவராக பயணித்து வருகிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், வாழச் செய்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த லாலாப்பேட்டையில் ஏற்பட்டு 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த தருணத்தில் அதற்காக நன்றி செலுத்த இந்த பெருவிழா நன்றி பலியை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அது 37ஆம் ஆண்டு திருவிழா திருப்பலியாகவும் அமைந்திருப்பது மிகப்பெரிய நமக்கு மகிழ்வும் நிறைவும் பெருமிதமும். இந்த பெருவிழா திருப்பலிக்கு நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தின் மண்ணின் மைந்தரும் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயரும் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய எளிய இறுதி நேர அழைப்பையும் பெரும் உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த திருவிழாவிலே அருளாசி வழங்க வேண்டும் என்று நெடுந்தொலைவில் இருந்து பயணம் செய்து நமக்காக வந்திருக்கின்றார்கள். கடவுள் மக்களோடு கூடாரம் அடித்தார். முக்கியமான வசனம் அது. ஆகிறது God pitched his tent among his people. கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமே கடவுள் மனிதர்களை தேடி வந்தார். மற்ற சமயங்களெல்லாம் மனிதன் கடவுளை தேடி போக வேண்டும். மலைக்கு போகிறான், தண்ணீர் போகிறான். கடவுள் தேடி வந்து மட்டுமல்ல, மனிதன் எங்கெல்லாம் அந்த மக்கள் தன்னுடைய மக்கள் போகிறார்களோ அவரோடு அவரும் இணைந்து சென்றார். இப்போது ஒவ்வொரு குடும்பமும் உறவுகள் கொண்டு இறைவனுக்கு மகிமையாக இருப்பதற்கு இந்த 100வது ஆண்டு நிறைவு விழாவிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு குடும்பம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கணவன், மனைவி, பிள்ளைகள். பிள்ளை இல்லாவிட்டாலும் கணவன், மனைவி என்ற ஒரு குடும்பம். ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், தனி பண்புகள் நிறைந்தவர்கள், திறமை உடையவர்கள். அவர்கள் தங்களுக்குள் பாதுகாப்பு, பராமரிப்பு கொடுத்து வாய்ப்புகளை தந்து தன் நம்பிக்கை கொண்டு பிறருடைய நம்பிக்கையை வளர்ப்பதனால் ஒருவர் ஒருவருடைய இன்ப துன்ப அனுபவம் உணர்வுகளை வெளிப்படையாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். உங்கள் குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன், நீ எப்படி எல்லாம் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. கணவன் மனைவி மன்னிக்க, மனைவி கணவனை மன்னிக்க, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க, பிள்ளைகள் உடன்பிறப்புகளை மன்னிக்க, இருப்பதை பகிர்ந்து கொள்ள, இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைக்க. இதனால் ஒரு குடும்பத்திலே இந்த உறவு கொண்டு எல்லோரையும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் நாம் வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பது. உறுதியான, பலமிக்க, அசைக்க முடியாத குடும்பம் என்று இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தில் உண்மையிலேயே முதலாவதாக நான் குறித்திருக்கின்றேன், சிறப்பு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்ட், திடீர் சாம்பார், திடீர் காஃபி, எல்லாம் திடீர் சாப்பிடும்போது கூட அதை வாங்கிட்டே தான் போகணும். சமயத்தில் நான் பிரயாணம் பண்ணும்போது ஃபுட்டே தான் வாங்கிட்டு டிரைவர் ஓட்டி நான் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு நேரம். இந்த உலகம் அப்படியே ஓடி கொண்டு இருக்கு. அதை விட நம்ம வேகமாக ஓடணும். உலகம் ஓடுறதை விட நம்ம வேகமாக ஓடணும். இத்தகைய ஒரு சூழலில் நாம் குடும்பத்திலே யோசித்து பார்க்க வேண்டும். நீங்களும் குருக்கள், நாங்களும் சரி, நேரத்தை ஒதுக்குகிறோமா? நம் அனைவரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் இறைவனுக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக 100 ஆண்டுகள் கடவுளுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, மன்னிப்பு போன்ற அரும்பெரும் செயல்களால்
நமது ஊர் மக்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக ஆண்டவரை போற்றுவோம். பங்கில் பணியாற்றிய அனைத்து பங்கு தந்தைகளுக்காகவும் தற்பொழுது அர்ப்பண உள்ளத்தோடு பணியாற்றிய பங்கு தந்தைக்காகவும் ஊர் தலைவர்களுக்காகவும் ஆண்டவரை வாழ்த்துவோம். அற்புதமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட நம்முடைய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய திருக்குடும்பத்திற்காக ஆண்டவரை வாழ்த்துவோம். அவருக்கு மாட்சி அளிப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பண்புகளை, திறமைகளை, ஆற்றலை இறைவன் கொடுத்துள்ளார். சிறப்பாக எந்த பண்பிற்காக, திறமைக்காக நன்றி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி ஆண்டவருக்கு நாம் நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்போமாக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. குளித்தலிலிருந்து வந்த இறை மக்களுக்கு சிறப்பான நன்றி சொல்ல நாம் கடமைப்படுகிறோம். கிளைப்பங்கை தேடி பங்கும், பங்கை தேடி கிளைப்பங்கும் பயணிக்க வேண்டும். மிக முக்கியமான வேளைகளில், தருணங்களில் இது நடக்க வேண்டும். அந்த வகையில் இன்னைக்கு குறைந்தபட்சம் 50 பேர் என்று நினைக்கிறேன். இரும்பூதிப்பட்டியிலிருந்து 2-3 குடும்பத்தாரும், குளித்தலிலிருந்து அன்பியங்கள் சார்பாகவும் சகோதர சகோதரிகள், குழந்தைகள், இளைஞர்கள் என்று வந்திருக்கிறார்கள். ஒரு 50 பேர் இருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய கரவொலி எழுப்பி பாராட்டுகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்போம். திருத்தூதர் பேதுருவின் வழியான அப்போஸ்தலருக்கு பணி செய்யக்கூடிய ஆயராகவும் நம்முடைய மண்ணின் மைந்தராகவும் இந்த நாள் நூற்றாண்டு விழாவிற்கும் 37ஆம் ஆண்டு திருவிழாவிற்கும் வருகை தந்து நமக்கு குடும்பத்தில் விளங்க வேண்டிய அழகிய பண்பு நலன்கள் பற்றியும் புண்ணியங்கள் பற்றியும் திருக்குடும்பத்தில் இருந்த குணங்கள் பற்றியும் நடைமுறை வாழ்க்கை பற்றியும் மறையுரையும் அருளுரையும் ஆசியுரை வழங்கிய நம்முடைய அன்பு ஆயர், பாசமிகு ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களுக்கு நாம் அனைவரும் பரத்த கரவொலி மூலமாக நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். ஒரு சில புதுமைகளை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அந்த கோயில் வளர்ச்சிக்காக நன்கொடை வசூலிக்க செல்லும் பொழுது ஒரு புராட்டஸ்டன்ட் சகோதரனை சந்தித்தேன். அவர் அவர் கஷ்டத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக 10 மாதம் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 10 மணி ஆயிடுச்சுனாக்கா தன்னைத்தானே வயிற்றில் குத்தி கொள்வார்கள். அப்போ அந்த குழந்தை ஏதாவது சேதம் ஏற்படும் என்று நான், எனது மாமியார், எனது மச்சனை எல்லாரும் சுற்றிலும் உட்காந்துருப்போம். அவங்க கையை தேக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க வயிற்றை குத்தாத அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். இது எனக்கு ஒரு உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் ஒன்று மாதா கோயிலில் போய் 2 மெழுகுபத்தியை ஏற்றி வச்சு இந்த மாதாட்டை வேண்டிங்க, இவங்க சக்தி வாய்ந்தவங்க, அதனால் நீ வேண்டிக்கிங்கன்னு சொன்னேன். நான் அதே மாதிரி அவர் 2 மெழுகுபத்தியை வச்சு இந்த மாதா கோயிலில் மன்றாடி வேண்டுறாரு. அன்னைக்கு இரவே கரெக்டாக மணி 12 மணி, கதவெல்லாம் தாப்பாக போட்டிருக்கு. இவங்கெல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு உருவம் தாப்பாலையை தானே உடைத்து திறந்து கொண்டு உருவம் வெளியேறியது. அவர் மனைவி மயக்க நிலையில் கீழே இருக்கிறார்கள். தட்டி எழுப்பி அவளை பார்க்கும்போது தண்ணி தெளித்து பார்த்தாக்க அதுக்கப்புறம் அவங்க வயிற்றில் இடிக்கலை. அப்புறம் அந்த திருவிழாவை நான் கொண்டாடினோம் பாருங்கள். திருவிழா கொண்டாந்து மாதா ஊர்வலம் போயிட்டுருக்கோம். அவர் அந்த ஆஸ்பத்திரி, கலைவாண ஆஸ்பத்திரியில் அவர் என்னை கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் ப்ரேயர் பண்ண மாதிரி நல்லா ஆயிடுச்சு, இப்போ எங்கள் ஒய்ஃபு டெலிவரியில் இருக்காங்க, பட் குழந்தையோட தலை தான் வரணும், அது கை கால் வந்துருச்சு, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு மெழுகுபத்தி போய் மாதாட்டை வேண்டுங்க. உடனே அவர் வேண்டினார். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சுக டெலிவரி ஆயிடுச்சு சார்னு சொன்னார். இது மாதாவோட புரிமை. 2006ஆம் வருடம் 6லிருந்து 8 வரை நமக்கு இந்த ஆலயத்தினுடைய சிறந்த பணிகள் அப்பொழுது நான் செய்து வருவேன். நான் பலமுறை எங்களுடைய வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலமுறை முயற்சி செய்த, கிட்டத்தட்ட ஒரு 15 முறை
பல வகையில் முயற்சி செய்தும் எந்த வகையிலும் எனக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. அப்போது வந்து இந்த ஆலயத்தினுடைய முற்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மரப்பலகையினால் செய்யப்பட்ட பீடமாக தான் இருக்கும். அப்போ அதற்கு பிறகு அந்த நேரத்தில் வந்து ஆண்டவருடைய தேவதூர் மாதிரி எனக்கு வந்து என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு சரியாக இல்லாமல் இருக்கும்போது நீ வீடு கட்ட ஆசைப்படுறியான்னு சொல்லி ஆசிரியத்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த 2009ஆம் வருடம் இந்த மரத்தால் ஆனப்பட்ட பீடம் மாற்றப்பட்டு அப்பொழுது ஃபாதர் ஃபிலோமின் ராஜ் அப்போ இங்கே பங்கு தந்தையாக இருந்தால் அவருடைய அனுமதியின் பேரில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பீடத்தின் வடிவமைக்கப்பட்டது. இந்த பீடம் வடிவமைக்கப்பட்டதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை தரமும் சரி 2 மாடி வீடு கட்டிடம் எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் இந்த நம்ம திருக்குடும்ப ஆலயத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் தான். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மறை மாவட்டம் குளித்தலை பங்கு லாலாப்பேட்டை கிளைப்பங்கில் கடந்த 20 ஆண்டுகளாக இயேசுவின் சகோதரிகள் சபையை சேர்ந்த சகோதரிகளாகிய நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம். இங்குள்ள இறைமக்கள் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர அன்பியங்கள், மரியாயின் சேனை, குடும்பங்கள் சந்திப்பு, திருமண தயாரிப்பு, முதல் திருவிருந்து தயாரிப்பு போன்ற இறை பணிகளை செய்வதோடு இந்த கிளைப்பங்கில் நடக்கின்ற திருவிழாவிற்கு எங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களும் ஆசிய பெருமக்களும் நன்கொடைகள் வழங்கி இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எமது பள்ளியான ஹோலி மேடனாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் விழுமியங்களான அன்பு, இரக்கம், கருணை போன்றவற்றோடு வாழ நாங்கள் கற்பிக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த குடிமகனாக சிறக்க தேசப்பற்று, இறைப்பற்று போன்றவற்றையும் வளர்த்து வருகின்றோம். எமது பள்ளியில் படிக்கின்ற சிறுபான்மையினர் மற்றும் பிற இன ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் கட்டண சலுகை வழங்கி உயர்கல்வியை பெற உதவி செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். எமது பள்ளியில் படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று அரசு அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, மருத்துவராக, சிறந்த ஆசிரியராக, என்ஜினியராக இருந்து எமது பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று படித்து கொண்டிருக்கின்ற எம் மாணவ செல்வங்களும் இத்தகைய உயர்ந்த நிலையை அடைய இதற்கு உதவியாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல எல்லா பங்குகளிலும் கிளை கிராமங்களிலும் நன்றாக ஜெபமாலை ஜெபித்து வரிசையாக சென்று இறைப்புகள் பாடி பிற மக்களுக்கு சாட்சியாக நாம் திருவிழா கொண்டாடுகிற பொழுது அது எல்லோருக்குமே இறை நம்பிக்கை ஆழப்படுத்தும், பக்தி மேம்படுத்தும். மக்கள் நம்மை பார்த்து நாம் கிறிஸ்துவை அறிந்து அவர்களும் பெருமைப்படுத்துவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். இறை மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த பங்கின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் இந்த பங்கிற்கு 2023 ஜூன் மாதம் பொறுப்பேற்றேன். இன்றைய நாள் வரை இந்த பங்கு பணிகளை என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த 100ஆண்டு விழா சமயத்திலே இந்த காரியத்தில் நான் கலந்து கொள்ள கடவுள் எனக்கு அருள் புரிந்தமைக்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் இருக்கிற கடவுள், நம்மில் வாழும் கடவுள் எந்நாளும் வழிநடத்துவார். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அப்பா சூசையின் வார்த்தைகளில் எங்கள் நெஞ்சம் ஊரையும் சின்ன இயேசு நடந்து வர எங்கள் வீடு சொர்க்கமாகும். எங்கள் இல்லம் உங்கள் இல்லம் அன்பு மட்டும் நிறையட்டும். எங்கள் வழி உங்கள் வழி நாளும் நன்மை தொடரட்டும். எங்கள் வாழ்க்கை உங்கள் பாடல் போலவே இனிமை பெறட்டும். புனித திரு